வணக்கம். மயில் ஆஸ்ட்ரோ டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏஆர் ஜுவல்லரி வழங்கும் 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காணலாம். ஓம் கம் கணபதியே நம. தமிழ் புத்தாண்டு பலன்களில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசி இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வில், அம்பு, ஒரு மிருகம், மனிதன் இரண்டுமே கலந்த ஒரு கலவை. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு காலகட்டம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ராசியை வந்துட்டு பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையை குரு தொடர்பு கொள்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி முடிந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்துட்டு 4லையும், ராகு வந்து 3ஆம் இடத்துலையும் வரதும் வந்துட்டு குரு பார்வையில் ராகுவும் இருக்கிறது ரொம்ப பிரமாதமான விஷயம். ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு அடுத்தது உங்களுக்கு தனுசு ராசிக்கு வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். பொதுவான பலன்கள் அப்படின்னு நம்ம தனுசு ராசிக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு குருவோட வீட்டை தொடர்பு கொள்றதுனால பணம் சார்ந்த விஷயங்களில் வந்துட்டு இவங்க வந்துட்டு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நோக்கி பயணப்படுவாங்க. எல்லாருமே பணம் சம்பாதிப்பாங்க. பட் பணம் சம்பாதிச்ச பணத்தை அதை நல்ல விதமாக சேமிக்கிறதும், அதை நல்ல இடத்துல முதலீடு பண்ணுறதும், இது போன்ற விஷயங்களை வந்துட்டு ரொம்ப கற்றுப்பாங்க. அதுலேயே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மூலிமா டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்க ஆரம்பிக்கும். இதில் வந்துட்டு பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்க, டேக்ஸ் கன்சல்டன்ட் இருக்கிறவங்க, இன்சூரன்ஸ் அட்வைசரில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருப்பாங்க. ஈவன் பில்டர்ஸும் கூட இருந்தால் வருவாங்க. போலீஸில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, கேபினட் மினிஸ்ட்ரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செக்ரட்டரியேட்டாக இருக்குது ஒர்க் பண்ணவங்க, அட்வைசபிள் போர்டில் இருக்கவங்க, இந்த மாதிரி பல அரசு துறைகள் வந்துட்டு நிறைய பதவிகளை வந்து இவங்க அலங்கரிப்பெல்லாம் இருப்பாங்க. வாத்தியார் அப்படிங்கிறது இந்த தொழிலில் இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வருவாங்க. ஏன்னா குரு பகவான் இல்லைங்களா, கண்டிப்பாக அது சார்ந்த வேலைகளையும் இருப்பாங்க. மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறது கருவூலம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வர உண்டியல் வருமானத்தை கணக்கு பண்ணுறது, காரியதரிசியாக இருக்கிறது, இந்து சமய அறநிலையத்துறையிலேயே வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களாம் தனுசு ராசிக்குள்ளே வருவாங்க. இப்போ இந்த தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ராகு 3ஆம் இடத்துலையும், குரு 7லையும், சனிவான் வந்துட்டு 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. ராகு, குரு இது வந்து ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு கேது வந்து 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனால ஆன்மீக பணிகள், அது சார்ந்த விஷயங்கள், எண்ணங்கள், நாட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்படி நடக்க போகிறப்போ உங்களுக்குள்ளேயும் பல நல்ல மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். மனைவி வழியிலும் சரி, கணவனிடத்துலையும் சரி ஒரு அந்யோன்யம், ஒரு அன்பு, ஒரு காதல் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருக ஆரம்பிக்கும். அதே சமயம் வீட்டில் வந்து தாயாருடன் சில வாக்குவாதங்கள் வந்து போகும். தாயார் வழியில் வந்துட்டு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வந்துட்டு இன்சூரன்ஸு எல்லாமே வந்துட்டு டேட்டு முடிஞ்சிருக்கும், ரெனியூவல் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ தயவுசெய்து அதை ரெனியூவல் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து வண்டியை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டைமுக்கு ஒரு பீரியாடிக்கல் வந்துட்டு கம்பெனியில் சர்வீஸ் ரெக்கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதை கரெக்டாக ப்ராம்ப்டாக எடுத்து பண்ணிடுங்க. ஸோ இதையெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த 2020 தமிழ் புத்தாண்டு படங்கள் வந்துட்டு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு பல பயன் தர விஷயக்கூடியங்கள் வந்துட்டு நிறைய இருக்குதுங்க. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்ம செக்மெண்டேஷன் வாரியாக பார்க்கலாம். சரிங்களா? அரசியல்வாதிகளுக்கு இந்த தனுசு ராசி எப்படி இருக்கும்? அரசியல்வாதிகளுக்கு இந்த ஒரு காலம் வந்து ஒரு மிக அருமையான ஒரு பொற்காலம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்கிறார் அப்படிங்கிறப்ப வந்துட்டு உங்களுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அவர் நிவர்த்தி செய்வார். இதுக்கு முன்னாடி வந்து இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ல் மறைஞ்சிக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு பெரிய அங்கீகாரமோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலிடத்துல வந்து ஒரு செல்வாக்கோ எதுவுமே கிடைக்கப்பெறாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டம் கண்டிப்பாக அதுக்குண்டான பேர், புகழ், அங்கீகாரம் எல்லாமே நல்லா கிடைக்கும். மீடியாவில் ஃபெமிலியாரிட்டி ஆவீங்க. இதுக்கு முன்னாடி லைம்லைட்டில் வராதவங்களாம் லைம்லைட்டில் வர ஆரம்பிப்பீங்க. கவுன்சிலிருந்து கேபினட் மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கவங்கள வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறும். ஏன்னா நீங்கள் செய்கிற செயல் திட்டங்களும் சரி, ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளும் சரி, ஒரு தெளிவான ஒரு எண்ண ஓட்டம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஒரு பளிச்சுன்ற ஒரு சூரியன் போல் நீங்கள் வந்து அப்படியே பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவுக்கும் நடைமுறை யதார்த்தத்துக்கும் மிகவும் பொருந்தி போகிற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு கட்சி மேலிடத்துலேயும் சரி, கட்சியில் தொண்டர்கள் மத்தியிலையும் சரி நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். உங்களுக்குண்டான விஷயங்கள் செய்கிறதுல வந்து சந்தோஷமாக செய்வாங்க. அது போஸ்டர் ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்காக கேன்வஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களை பற்றி வெளியிடத்துல பேசுகிறது கூட வந்துட்டு நீங்கள் இல்லாத போதும் கூட நல்லதாக சொல்கிற மாதிரி இருக்கட்டும், எல்லாமே நல்ல விதமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலம் கஞ்சத்தனமாக இருந்தவங்க வந்துட்டு 3ஆம் இடத்துல ராகு வரனால வந்துட்டு செலவுகளை வந்துட்டு நீ மானாவாரியாக செய்ய ஆரம்பிப்பீங்க. ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லைங்களா, கண்டிப்பாக செலவு செய்வீங்க. அது மூலியமாகவே உங்களுக்கு வந்து நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பொதுவாக தனுசு ராசிக்காரங்க வந்துட்டு காசு சேர்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே குறியாகவே இருப்பாங்க. கொஞ்சம் கஞ்சத்தனம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பட் அந்த கஞ்சத்தனம் இந்த ஒரு காலகட்டம் வந்துட்டு சுத்தமாக நகர்ந்து போகும். அதனால் வந்துட்டு பேர் புகழ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு
கரெக்டாக கண்டுபிடிச்சவங்க மட்டும் அழகாக அவங்கக்கிட்ட பேசி காரியம் சாதிக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வருவாங்க. அவங்கள நீங்கள் இனம் கண்டு கொள்வீர்கள். அது அந்த வகையில் வந்துட்டு எது சரியான புகழ்ச்சி, எது வந்துட்டு வஞ்ச புகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து உங்களுக்கு வரும். அப்படி வரும்போது அதை நல்ல விதமாக யூட்டிலைசேஷன் பண்ணி அரசியலில் வந்து பெரிய லெவலில் வருவீங்க. ஸோ அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தர்கள் இவ்வளோ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒரு மாதிரி 7.5 சனிலாம் முடிஞ்சு கொஞ்சம் ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல வேலையில் போய் இப்போ தான் போய் செட்டில் ஆகிருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப தாமதமாக தான் கிடச்சிட்ருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2, 3 கூடிய சனிவான் வந்துட்டு உபஜயஸ்தானத்திலே இருந்தாலும் அவர் ஸ்லோவாக தான் டெவலப் பண்ணி கொடுப்பார். அட் த சேம் டைம் இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் மகான குருபவான் வீட்டுக்கே வந்து போகிறாரு. அப்போ என்ன பண்ணுவார்னா, பிரச்சனைகளை உடல்நலத்திலேயே சில கோளாறுகளை கொடுத்தாலும் அட் த சேம் டைம் பதவியில் ஒரு முன்னேற்றம், ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றம், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக கொடுக்க ஆரம்பிப்பார். கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்ப்பார். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு சில மனஸ்தாபங்கள் வந்து போகும். அந்த மனஸ்தாபங்கள் வந்து போனாலும் அவர் எதுக்கு சொன்னார், ஏன் சொன்னார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பிரித்து பார்த்து நல்லதாக இருந்தால் எடுத்துக்கோங்க, கெட்டதாக இருந்தால் ஒமிட் பண்ணிக்கிட்டு நீங்களே உங்களை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகும். சரிங்களா? இதில் வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சம்பளம் வந்துட்டு ஒரு வேரியேஷன்ஸ் வந்து 2 பேருக்கும் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நானும் அவ்வளோ வேலை செய்கிறேன், அவரும் அதே வேலை செய்கிறார், ஆணும் வேலை செய்கிறாரு, ஆனால் 2 பேருக்கும் சம்பளம் வந்து ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிற தாட்டை இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சம்பளம் வந்துட்டு உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஈக்குவலாக கொடுப்பாங்க. ரெஸ்பெக்ட்டும் சரி அதே அளவில் இருக்கும். அட் த சேம் டைம் மெட்டர்னிட்டி லீவு, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு ப்ராப்பராக கிடைக்க ஆரம்பிக்கும். சம்பளத்தில் எந்த விதத்துலையும் பங்கம் வந்துடாது. மேற்கொண்டு இன்க்ரிமெண்ட்டும் சரி, இன்சென்டிவும் சரி, மற்ற டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும் சரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிறைய பேர் கடல் கடந்து ஃபாரின் டூர் ப்ராஜெக்ட்டுக்காக வந்துட்டு நிறைய வெளியிடங்களுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வருவீங்க. அது மூலிமா மன மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்க பெறுவீங்க. ஸோ உத்தியோகஸ்தர்களில் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ட்ராபேக் எங்கன்னா, அந்த கேது வந்து 10ஆம் இடத்தோட சூரியனோட தொடர்பு கொள்றதுனால நீங்கள் மேலதிகாரியோட கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அனாவசியமாக வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மேதாவித்தனத்தையும் உங்களுடைய நிறைய படிப்பு இருக்குது, இந்த படித்த திமிரில் ஏதோ ஒன்று கொஞ்சம் வார்த்தையை விடுறது அதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும். இந்த 2025 உத்தியோகர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக தமிழ் புத்தாண்டில் சிறப்பாக ஜொலிப்பீங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழிலதிபர்கள். தனுசு ராசியில் தொழிலதிபர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சேவை சார்ந்த தொழிலில் நிறைய பேர் ஈடுபட்டு இருப்பாங்க. அதில் ஜெராக்ஸ் கடை நடத்துறதுலேருந்தும் சரி, இல்லை மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவை மையமும் சரி, இந்த மாதிரி பல இதில் நடத்திட்டு இருப்பீங்க. கல்யாண தரகு வேலைகள், அதுக்கப்புறம் வந்து கமிஷனு, ப்ரோக்கரேஜ், ரியல் எஸ்டேட் ஏஜென்சி, பில்டிங்கில் வந்துட்டு ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் எடுத்து ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்ணது, அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பில்டிங் வந்து வீடு கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தவங்க, ஃப்ளாட் போட்டு விற்றுட்டு இருந்தவங்க, இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் குரு பார்வை இருக்கிறதுனால வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளை வச்சு ஷூட் பண்ணுறக்கூடிய யூடியூப் சேனல்ஸு, மீடியா இதெல்லாம் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் வந்துட்டு நிறைய புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவீங்க. அதன் மூலியமாகவே உங்களுக்கு நிறைய வருமானங்களாக இருக்கும் வர ஆரம்பிக்கும். டேக்ஸ் கன்சல்டன்சி நடத்துகிறவங்க, அக்கௌண்டன்சி டிபார்ட்மெண்ட் வச்சு நடத்துகிறவங்க, ஆடிட்டிங் கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கு எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய அதுவே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுற ஒரு ஓன் செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா ட்ரேடிங்கும் சரி, ஈவன் ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்மும் பண்ணுறவங்களாம் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டான பீரியட் இந்த காலகட்டம் இருக்கும். அது மூலிமா வந்துட்டு நீங்களே வந்து நிறைய பேர் வந்து கோச்சிங் கிளாஸ் கூட நடத்துகிற ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பிஸ்னஸாக எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் கிளாஸ் எடுக்கிறது, அது இல்லாமல் ஜோதிடமே சம்மந்தப்பட்ட கிளாஸ் எடுக்கிறது, அது மூலிமா டெவலப்மெண்ட் ஆகிறது, லைம் நெட்டுக்குள்ளே வரதுலாம் இருப்பீங்க. இதில் நிறைய பேர் சினி ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு கூடிய யூனியன்லாம் இருக்கும். அது மூலிமா நல்ல பேர் புகழ் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். தொழிலதிபர்களாக இருக்கவங்களுக்கு இதுவே வந்துட்டு அந்த மீடியாவில் இருக்கவங்களுக்கு வந்து வாடகைக்கு சில எக்யூப்மெண்ட்டெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அது ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலதிபர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் என்ன காசு விஷயம் மட்டும் கொஞ்சம் கண்ணாபின்னான்னு செலவாகும். ஸோ அதை வந்து பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். எப்படினாலும் உங்களுக்கு ஃபைனலாக வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் வர மாதிரி இந்த காலகட்டம் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் முன்னோக்கி போங்க. கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டுங்கிறது உண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள். சும்மாவே வந்து மாணவ மாணவிகள் வந்து இந்த தனுசு ராசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக படித்தாலும் எக்ஸாம் டைமில் வந்துட்டு கரெக்டாக அந்த மொமெண்ட்டில் என்ன தேவையோ அதை மட்டும் படித்து பாஸ் பண்ணிட்டு போகிறவங்க இந்த தனுசு ராசியினர். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கோச்சும் சரி, மாஸ்டரும் சரி எல்லாமே அமைவாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து வரும். மெயினாக அந்த அவுட்டோர் கேம்ஸில் ப்ளே பண்ணுறவங்க எல்லாமே நல்லாயிருக்கும். அதுலேயே கராத்தே, குங்ஃபோ, வேறு எந்த மாதிரி இண்டிவிஜுவல் பெயினும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போகும். கலைகளில் கண்டிப்பாக ஒரு தேர்ச்சி, பரதநாட்டியம், வெஸ்டர்ன் டான்ஸு, கிளாசிக்கல் மியூசிக்கு இந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு பீரியடாக இந்த பீரியட் இருக்கும். ஸோ
ஸோ தனுசு ராசியில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த ஒரு டைம் பீரியட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றே ஒன்று தான், ஓவர் இன்தூசியாசம் மட்டும் உடம்புக்கு ஆகாதுங்கிறதுனால எதாக இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சதுன்னா அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதை வச்சுட்டு தயவுசெய்து வந்துட்டு அடுத்தவனை வந்து அசிங்கப்படுற மாதிரி எதுவுமே வந்துட்டு பேசாதீங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு ட்ராபேக்காக வரும். சரிங்களா? இப்போது பொதுவாக தனுசு ராசியினர் வந்து செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தனுசு ராசியினர் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சனிக்கிழமை வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெண்ணெய் காப்பு அலங்காரம் அப்படிங்கிறது செய்கிறத எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வெண்ணெய் போய் சாத்திட்டு வாங்க. பெரிய கோயிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கி வந்துட்டு வெண்ணெய் காப்பு அலங்காரம் ஃபுல்லாக பண்ணி அங்கே வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வடை வந்து பிரசாதமாக கொடுக்குறது பார்த்துக்கோங்க. இது எல்லாமே டெவலப்மெண்ட் ஆகும். பரிகாரம் அப்படிங்கிற சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பிச்சைக்காரர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பண்ணிகிட்டே வர்றது ரொம்ப நல்லது. அது நீங்கள் ஒருத்தருக்கு பண்ணாலும் சரி, இல்லை 10 பேருக்கு பண்ணாலும் சரி, உங்கள் வசதியை பொறுத்து நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிட்டே வாங்க. பட் மாதத்துக்கு ஒரு 4 பேருக்காவது குறைந்தபட்சம் நீங்கள் வாங்கி கொடுத்தே வந்தீங்கன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நன்றி. Co-sponsor AI Tech Photography, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர். ஸ்ரீ கிருஷ்ணா டூர் அண்ட் டிராவல்ஸ், கோயம்புத்தூர். நம்ம மயில் ஆஸ்ட்ரோ டிவியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.